ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை தலைமுடிக்கு தேய்ச்சி குளிக்கும் போது தலையில் பொடுகு, வறட்சி, பேன் தொல்லை, முடி உதிர்வு, இளநரை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்னால் தலைமுடிக்கு எந்த பேக்கும் ரெடி பண்ணி போட முடியாதவங்களுக்காக இது சூப்பராக இருக்கும். இதை தலைக்கு தேய்த்து குளிச்சுட்டு வரும்போது உங்களுடைய தலைமுடி உள்ள எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிடலாம். அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். நம்ம அரிசி கழுவும் தண்ணியில் பல சத்துக்கள் இருக்கின்றன. அதில் பல்வேறு வைட்டமின்கள் இருக்கிறது. தண்ணி ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். சீக்காய் எடுத்துக்கலாம். சீக்காய் முழுசாக போடாத இந்த மாதிரி இது உள்ள கொட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடலாம். கொட்டை எடுத்துகிட்டு போட்டோம்னா நல்லா ஊறி வரும், அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கொட்டையெல்லாம் எடுத்துக்கலாம். கொட்டை எடுத்துகிட்டு போட்டுருவோம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதை நல்லா கழுவி அதை தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம முடிக்கு பயன்படுத்தும் போது முடி ரொம்ப ட்ரையாக இருக்கும். முடி வறட்சியாக, முடி அடியோர் பகுதியில் வெடிப்பாக இருக்கும். இதனால் அதிக முடி உதிர்வு ஏற்படும். அதுக்காக நம்ம அரிசி தண்ணியை யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் தடுத்துரும். இப்போ நம்ம உடச்சி வச்ச சீக்காய் அதில் போட்டு ஊற வச்சிடலாம். அது கூட ஒரு 5 பூந்தி கொட்டை போட்டுடலாம். பூந்தி கொட்டை உள்ளேயும் ஒரு கொட்டை இருக்கும். அது இப்போ நம்ம எடுக்க வேணாம். நல்லா ஊறி வரும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூந்தி கொட்டை சேர்க்கும் போது நம்ம ஷாம்பு போட வேணாம். அதில் இருக்க நுரையே நம்மளுக்கு போதும், நல்லா நுரைச்சி தரும். அதனால் ஷாம்பு பற்றி நம்ம பூந்தி கொட்டை சேர்த்துக்கிறோம். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் முடியோடைய வளர்ச்சி தூண்டி கொடுக்கும். பாடியோடைய ஹீட்டை கம்மி பண்ணும். இதனால் முடி உதிர்வு கம்மியாக இருக்கும். இது பேர் நெல்லிமுள்ளி. நெல்லிக்காயை காய வச்சு எடுத்தால் அது பேர் நெல்லிமுள்ளி. இந்த நெல்லிமுள்ளியும் ஒரு 10 எடுத்து சேர்த்துக்கலாம். இது நல்லா முடியை கருமையாக ஆக்கும். முடியை நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும். இளம் வயதிலே ஏற்பட்ட நரைமுடியை ஃபுல்லாக இது நெல்லிமுள்ளி கட்டுப்படுத்தும். அதனால் நெல்லிமுள்ளியை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலையை சேர்த்துக்கிறோம். செம்பருத்தி இலை முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவும். இது சிறந்த கண்டிஷ்னராகவும் பயன்படுத்த உதவுகிறது. 4 செம்பருத்தி பூ போட்டுக்கலாம். செம்பருத்தி பூ முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சி அதிகரிக்கும். இது கூட ஒரு கைப்பிடி வேப்பிலை போட்டுக்கலாம். வேப்பிலை பொடுகையும் பேன் தொல்லையும் சுத்தமாக எடுத்துரும். அதனால் ஒரு பிடி வேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறினோடனே இதை நம்ம இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா தான் இந்த சீக்காய், அந்த பூந்தி கொட்டை, இந்த செம்பருத்தி இலை, வேப்பிலை எல்லாவோடைய இதுவும் இறங்கியிருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்லா இறங்கியிருக்கு. அதோட சாறு, அதோட எசன்ஸு எல்லாம் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. இப்போ அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஆறட்டும்னு விட்டுருங்க. ஆறினதோடனே பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள், ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம அந்த பூந்தி கொட்டை உள்ளே இருக்க கொட்டையை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை அரைக்க போகிறோம். அரைக்கும் போது மிக்சியில் அது அரைப்படாது. நம்மளுக்கு அந்த கொட்டையோட தோல் மட்டும்தான் வேணும். அதனால் அதை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் பூந்தி கொட்டை இல்லை, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக அதோட தண்ணியை ஊற்றி இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா சீக்காய் மாதிரி நல்லா அரைச்சி வந்துடுச்சு. நீங்கள் சீக்காவே யூஸ் பண்ண வேணாம், ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வாரத்துக்கு 2 முறை போடுங்க. எந்த பேக்கும் யூஸ் பண்ணுவோன்னா இது ஒன்று மட்டுமே போதும். உங்களோட முடி பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செஞ்சிடும். இதை போடுறதுக்கு முன்னாடி தலையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அந்த தண்ணியை மட்டும்தான் தேய்ச்சி வாஷ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஷாம்பு, கெமிக்கல் எதுவுமே போடாதீங்க, கண்டிஷ்னரும் வேணாம். இப்போ அந்த தண்ணி மட்டுமே போதும்.
இதை போட்டு தலை தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது பாருங்கள், உங்கள் தலையில் உள்ள எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். நீங்கள் வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து செஞ்சு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. நல்ல 4 இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு முடி வளர்ந்துருக்கும். உங்கள் தலையில் பேன், பொடுகு, முடி உதிர்தல், வறட்சி எதுவுமே இருக்காது. எல்லாம் சரியாயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.